ஆட்களெல்லாம் சொல்லல. சரி, அவங்க மூலமா போட்டு கடைசியில 2 கோடி கிடைக்கணும்னாங்க. அதுல கிடைச்சது 77,000. 2 கோடி 2 கோடி கிடைக்கணும்னு சொல்லி கிடைச்சது 77,000. அது நிறைய பெல்ட் இருக்குது சிஸ்டர். அதை பற்றி பெரிய காரியம் இருக்குது. உட்காருங்க. பாஸ்டர் தானே பின்னாடி நிற்பார். இதுக்கு பின்னாடி விட முடியாது. நான் யாருக்கும் இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வேலூர் மாவட்டத்தில் ஒரு சூசைட் பண்ணுறான். எப்படின்னா சுமார் 80 கோடி கிட்ட வசூல் பண்ணி ஏதோ பின்னாடி பாஸ்டர்ஸ் நின்று வீடு கட்டிதெல்லாம் நீங்கள் ஒரு 1 லட்சம் போட்டால் அவங்களுக்கு 1 கோடி கிடைக்கும், 2 லட்சம் போட்டால் 2 கோடி கிடைக்கும்னு சொல்லி நிறைய ஏமாற்றி பல ஆயிரம் கோடிகள் ஏமாற்றப்பட்ட ஒரு வித்தை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. காவல்துறை சும்மா ஒன்றும் இருக்காது. சரியா? அந்த சகோதரன் தற்கொலை பண்ணும்போது சகோதரி என்ன சொல்கிறான், இப்படி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன சபையெல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி கொடுத்தோம். வீடு கட்டி தரேன்னு அப்படியே ஏகப்பட்ட கொடுத்துருக்குறான். இப்போ என் பையன் மட்டும் கொடுத்தது இவ்வளவு ரூபா. இப்போ எல்லோரும் அவனை கேட்குறாங்க. அவன் வழியெல்லாம் சூசைட் பண்ண போகிறான். சூசைட் பண்ணிட்டான். இப்போ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறான். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ தான் பின்னாடி எல்லாம் வருது. என் சபையில் வந்த ஒரு சகோதரி கூட, முற்காலத்தில் வந்த சகோதரி, இங்கே குலசேகரம் பகுதியில் தான் அவங்களும் என்ன வீடை விற்றே கொடுத்துட்டாங்க. ஏதோ பல கோடி வரப்போகுதுன்னு எனக்கு சிரிப்பு வருது. அந்த பல கோடி கிடைக்கிறதுக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாளையங்கோட்டை வள்ளியூரில் இருந்து ஒரு சொல்கிறான், பிரதர் எனக்கு ஏசையா 45 நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கோடி கோடியாக வரும்போது நான் உங்களுக்கு கோடி கோடியாக சபை கட்ட தருவேன். இப்போது எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் உனக்கு எப்படி கோடி கோடியாக வரும்னு கேட்டேன். அது எனக்கு இப்படி ஒரு நிதி வருது வெளிநாட்டிலேருந்து, எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி பணம் எல்லாம் வந்து விழ வேண்டியதான். இது 2019 ஆரம்பிச்சிருக்கு இந்த வேலை. அந்த நோட்டு மோசடி உண்டுல்ல, நோட்டு செல்லாது. அந்த காலத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது. சென்னையில் ஒரு முஸ்லீம் சகோதரன், இல்லை ஒரு கேரளாவை சேர்ந்த சகோதரன் ஒரு முஸ்லீம் பெண்ணை சகோதரியை கல்யாணம் பண்ணிட்டான். அவங்களும் பல ஆயிரம் கோடிக்கிட்ட இழந்தாச்சு. எல்லாட்டையும் காசு வாங்கி கொடுத்து ஏமாந்தாச்சு. எல்லாம் சிட்டிங் போட்டிருக்காங்க. சிங்கப்பூரில் சிட்டிங் போட்டிருக்காங்க. அடுத்து மோடி ஆட்சி வந்துன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கெடுபடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் சிட்டிங் போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் போட்டிருக்கு, சிங்கப்பூரில் போட்டிருக்கு. இப்போ வந்துடும் சொல்லி ஏகப்பட்ட பணத்தையெல்லாம் வசூல் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு கும்பல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கும். அதில் ஒரு சும்மா கையை தட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நம்புங்க, அவங்க வேலையை நம்புங்க, அடுத்தவங்க பணத்தை நம்பாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் வேலையை நம்புங்க, ஸ்தாபனத்தை நம்புங்க, அடுத்தவங்க பணத்தை நம்பாதீங்க. கர்த்தர் கோடி கோடியாக கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு சிலருக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், இவ்வளோ ஊழியத்தில் பாடுகளை பட்டிருக்கிறேன், 500 ரூபாய் கட்ட வார்த்தையும் பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு 500 ரூபாய்க்கும் கட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், 400 ரூபாய்க்கும் பேசியிருக்கிறேன். ஒருத்தன் சொல்கிறான் காசு வச்சுட்டு போடான்னு இல்லையா கட்ட வார்த்தை பேசி மாடி சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம். ஏன்னா கர்த்தருடைய பணி சில வேலையில் கிடைக்காது காசு. எனக்கும் பொருளாது. 40,000 ரூபாய்க்கு இந்த மாடியில் ஒரு டவர் இருக்குது பாருங்கள். 40,000 ரூபாய்க்கு ஒரு டவர் அந்த இருக்குது. 40,000 ரூபா கட்டணும். என்கிட்ட காசு கிடையாது. அவன் அந்த பக்கமாக வருவான், நான் இந்த பக்கமாக இறங்கி போவேன். ஒரு வாசல் இருக்குது. நான் கட்டும்போதே சொன்னேன், கடங்காரன் அப்படியே இருந்தால் நான் இப்படி இறங்கி போயிடுவேன், நான் இப்படி வந்தால் அப்படியே அறிவிடுவேன். அப்படியே சுற்றி வருவாங்க. லாஸ்ட்டில் கூட்டு வைப்பாங்க, ஓடிப்பாங்க. எல்லாம் கர்த்தருடைய பணி நிமித்தம் அந்த துக்கங்கள். அல்லேலூயா. அடுத்தபடி அவன் 40,000 ரூபா ஒருத்தனுக்கு கொடுக்கணும். அவன் என்ன 2 வாசலையும் கண்டுபிடிச்சி அந்த டாப்பில் வந்துட்டான். நான் உள்ளே ஏறி ஏணியை வெளியே தள்ளிட்டேன். அப்புறம் ஜம்ப் பண்ணி தான் தொங்கி இறங்கணும். அவன் ஏணியை வச்சுக்கிட்டு உள்ளே ஏறி, நான் அரை டவுசர் தான் போட்டிருந்தேன், ஒரு சின்ன வேட்டி மட்டும்தான் உண்டு, அப்படியே ஒரு கிழிஞ்ச சட்டையை உண்டு, அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி நிறுத்தினான். நீங்கள் போகும் பார்த்துட்டு போங்க. நான் நின்ன இடம் அது தண்ணி தொட்டி இல்லை, அது டவர். அங்கே இருந்து பார்த்தா எல்லா மலைகள் கீழே இருக்கும். வேணா அந்த சமையல் கட்டில் ஏறி மேலே போனால் பார்க்கலாம். அது என்ன தூக்கி நிறுத்தினா 7 தொழில் வேகத்தான் செய்யும். என் மனைவி அப்போ சொல்லுவா, எப்படி கடமாய் கட்டணும், எதுக்கு கட்டணும்? கர்த்தருக்காக, அவருக்காக. பாடுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. பாடுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். சென்னையில் பணம் சம்பாதிச்சுட்டுருக்கேன். ஒரு மிஷின் வச்சு கூட எண்ண முடியாது, அந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டுருக்கேன். பத்திரிகை ஃபீல்டில் காலை முதல் சாயங்காலம் வரையும் நைட்டு வரையும் வந்துகிட்டே இருக்கும். பணம் எண்ணவே முடியாது. லாஸ்ட்டில் 20,000 ரூபாய்க்கு வட்டிக்கு எடுக்கும்போது தான் ஞாபகம் வந்தது, நான் விழுந்த இடம் எந்த இடம் என்று. 50 லட்சம் ரூபாய் இழந்தேன். தஞ்சாவூரில் சீர்காழி வைத்தீஸ்வரர் கோயிலை ஒருத்தன் ஏமாத்தனான். என் ஊழியத்துக்கு முன்னாடி நான் தரித்திரமாக காரணமே என்னுடைய முட்டாள்தனம் தான். அழகாக சம்பாதிச்சுட்டு இருந்தேன். சினிமா எடுக்க போனேன்.
படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 50 லட்சத்துக்கு டாக்குமெண்ட் போட சொன்னான். வைத்தீஸ்வரர் கோயிலில் நிற்கிறான், ஏத்தாப்பில் 2 லாட்ஜு, மேலே அரை, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு. நான் இங்கே தங்கியிருக்கிறேன். 9 மணிக்கு ஒரு பொண்ணை திறந்து காட்டுறான், ஸ்க்ரீனில் வருது, ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு 50 லட்சத்துக்கு அவன் காட்டுறான். போடான்னு சொன்னேன். எந்த ஊழியக்காரன் செய்ய மாட்டான். அன்னைக்கு தான் சாராசிரி மனுஷன் தான், பத்திரிகாசர் தான். என் கூட ராபர்ட்னு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் சொன்னான், இது வாய்ப்பு கிடைக்காது, நம்ம வந்த வேலை எதுவோ அதைத்தான் செய்யணும், உட்காந்து பணத்தை வாங்கிட்டு வா, நான் போகிறேன் இல்லட்டு நான் கிளம்பி வந்தேன். 50 லட்சம் அவுட்டு. லாஸ்ட்டில் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி முந்திரி தொழிற்சாலைக்கு வேலை செய்ய தீர்மானித்தான். சொந்த சகோதரத்தில் கையேந்தனா, சொந்த சகோதரத்தில் கையேந்தனா, ஒருவர் கொடுக்கல, கர்த்தரை தவிர வேறு வழியே இல்லை. அவன் ஏமாந்து போகிறான். எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டு. நம்முடைய அறிவு குன்றி போகும்போது சாத்தான் நமக்குள்ளே வந்து ஜெயிச்சிருவான், நம்மளை கொள்ளையிட்டு போவான். அவை சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கணும். அதுக்குள்ள புத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது, அது ஞானம் உள்ளது, 8 வித குணாதிசயங்களை கொண்டது. அந்த ஞானம் இல்லை என்றால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவுட்டு தான். நானும் அவுட்டு. லாஸ்டில் ஆனால் ஹீரோ ஆன பிறகு ஆண்டவர் ஹீரோவாக ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பல கோடி கடனுக்கு சொந்தக்காரன் தான் நான் தான். சம்பாதி சொந்தக்காரன் ஆகல, ஆண்டவருக்கு பணி செய்ய சொந்தக்காரன். அதான் மீசையை முறுக்கி ஊழியம் செய்கிறது. லிஸ்ட் வேணா தரேன் கேளுங்க. என் முன்னாடி சொல்லுவா, எதுக்கு கடமாய் செய்யணும்? ஆத்தும திருப்தி. சில ஆத்துமா அறுவடை செய்யப்படுகிறது, சில ஆத்துமா பரலோகத்துக்கு போகிறது. இப்போ கூட கடனில் போன வாரம் ஒரு கடனை வாங்கிட்டு தான் நிற்கிறேன் மேடையில். அதெல்லாம் தொங்கி நிற்கி தாலி, இல்லைன்னா அதுவும் போகும் வேலி. கடன் வாங்கி காணிக்க வாங்கி ஊழியம் செய்யலை, கடன் வாங்கி தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் என்ன போல சந்தோஷம் உள்ள ஒருத்தனும் இந்த உலகத்தில் கிடையாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. கடனை குறித்து கவலைப்படலை. நான் கடன் வாங்கி வேசித்தனம் பண்ண போகல, கடன் வாங்கி கர்த்தருக்கு கொடுக்குறேன், ஊழியத்தை கொடுக்குறேன். எத்தனையோ ஆத்துமாக்கள் பார்க்கிறார்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அது ஒன்றே எனக்கு போதும். நீங்கள் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நிற்குமா? நிற்காது. கிருபை. நெத்திரவளையில் ஒரு வீட்டில் நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்போது ஒரு பாட்டு தராரு ஆண்டவர், கலங்காதே கலங்காதே ஒரு பாட்டு. 2 வரி பாடுவோம். ஹல்லேலூயா. சோர்வு மாறட்டும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம். பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே. ஹல்லேலூயா. இந்த பாடலை முழுமையாக பாடி முடிக்கும்போது என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனால் ஆண்டவர் காட்டின ஒரு தரிசனம். மண் தரை, சாணி போட்ட தரை, அதில் எங்கள் சம்மணம் கோட்டி இருந்து பாட்டு பாடி ஜபிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு வீட்டில் தான், ஒரு குடிசை வீடு. ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரு வெள்ளை வேட்டி விரிக்கப்பட்டிருக்கிறது, அதில் சில்லறை போடுறாங்க, காசு போடுறாங்க. ஒரு பக்கத்தில் வேதவசனம் இருக்கிறது. கர்த்தர் காண்பிக்கிறார், உனக்கு எது வேண்டும் சொல்லு என்று. அப்போ பாட்டு பாடி சில இடத்துல பாட்டு பாடும்போதெல்லாம் காசு கிடைக்கும்ல, அந்த தரிசனம். பாட்டு பாடி கர்த்தருடைய மகிமையை பாடலை பாடினா உனக்கு நிறைய காசு கிடைக்கும். நான் காசு இருக்குது எடுத்துக்கோ அவர் சொல்கிறார். ஏன்னா நாங்கள்லாம் தண்ணி குடிக்காமல் வாழ்ந்தவங்க, தண்ணியே கிடைக்காது எங்களுக்கு. இதில் கிணறே கிடையாது. கிணறு ஏற்கனவே மூடிட்டேன். ஒரு கப் தண்ணி வாங்க முடியாது.
40 நாள் தண்ணி இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறோம். சென்னையில் 40 நாள் தண்ணி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறோம். இங்கே உணவும் இல்லை, தண்ணியும் இல்லை. இங்கே தான் தண்ணீரை, பச்சை தண்ணி எடுத்து பாட்டிலில் போட்டு பையனுக்கு பாலனில் கொடுத்து வளர்த்தணும். பச்சை தண்ணியை பாலாக கருதி வளர்ந்தவன் தான் என் பையன் வருங்கால IAS. கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறுமையும் பஞ்சமும் தரித்திரம் தான் எங்களுக்கு சொந்தம். ஆனால் இப்போது சிலரை பொறுக்கிக்கான ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் கண்ணில் கண்ணீர் வருது. அப்போ நம்ம முடிய பாட்டை பாடி நான் காணிக்க வாங்கணுமா ஆண்டவரே? இதுதான் என்ன அழைத்தீரா? 6 மாதம் இங்கேருந்து கடையிலேருந்து நித்துறவளை சின்னத்துறை கடற்கரை வரைக்கும் கால்நடையை நடந்து போய் ஊழியம் செய்திருக்கிறான். தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரன் செஞ்சுருக்கிறான்? செய்ய மாட்டான். செஞ்சுருக்கிறோம். 5 ரூபா 10 ரூபா இருந்தால் அதுக்கேற்ற ஒரு பஸ்ஸில் ஏறி அங்கே நடந்து அடுத்து நடந்து வருவோம். அப்படி தான் நடந்துருவோம். இரவும் பகலும் நடதான் கால்நடைகள்லாம். சின்னத்துறை கடற்கரையெல்லாம் ஊழியம் செய்யும்போது பிள்ளைகளெல்லாம் வெறுந்தரையில் கட்டாந்தரையில் கற்களோட கிடப்பார்கள். கடுப்போட அவர் நாங்கள் நினச்சிப்போம் அவர் பார்த்துக்கிடுவார், எல்லாம் ஏகோவாதேவன் பார்த்து கொள்ளுவார். நிச்சயமாக 2 பிள்ளைகளையும் எந்த கட்ட பழக்கம் வழக்கம் பார்த்துக்கிட்டார் ஆண்டவர். கைவிடல. அவர் கீழே உருண்டு விழுந்தால் கற்களில் விழுவாங்க. கற்களில் தலை உடையும், நினச்சா பயம் வரும். ஆனால் கர்த்தருடைய பணிகளை சின்னத்துறை கடற்கரையில் சின்னத்துறைன்னு ஒரு பட்டணமாக இருக்கிற காரணம் ஜீவ ஒளி தொலைக்காட்சி தான். இந்த இயேசு பெரிய வருகையின் ஊழியம் தான். பேரை சொல்லி சொல்லுகிறேன்னு சொன்னால் நான் கால் படாத வீடு அங்கே கிடையாது. அல்லேலூயா. அங்கே தான் என்னை கடற்கரையில் புதைக்க தீர்மானித்தாங்க, ஜலத்தில் வாரி தூக்கி போட தீர்மானித்தாங்க. ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் தான். நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு பிறக்கல. கிறிஸ்தவர்கள்னா துன்பத்தோடு வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கீங்க, தரித்திரத்தோடு வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கீங்க. ஆகவே சம்பாத்தியம் கர்த்தர் ஒருவர் தான். அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தால் எல்லா நன்மைகளும் உண்டாகும், எல்லாம் மாறும். இன்றைக்கு கடனாளியாக இருந்தாலும் கடையால் பஞ்சாயத்துக்கு அதிக வரி கட்டுறதுனா, ஈபிக்கு அதிக பணம் கட்டுறதுனா எந்த எஸ்டேட்டுக்காரன் பண்ணுறான்? நான் தானே பண்ணுறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவை கர்த்தருக்கு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் திரும்ப தருவார். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவரோ திரும்ப தருவேன்னு சொல்கிறாரு. உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது பிரயோஜனமாக இருக்கும். நம்ம கண்ட வங்கிகளில் போடுறோம், வேத வசனத்துக்கு விரோதமாக போகிறோம். ஏன் பிள்ளைகளுக்கு 10 பவுன் நகை செஞ்சு கொடுங்க, நடக்கட்டுமே? இல்லையே, ஒன்றுமே இல்லை. சம்பாதிச்ச பணத்தை யாரோ மோசடிக்காரன் வந்தான் அப்படியே கொடுத்துட்டீங்க. நம்ம வச்சு கழுத்த அறுத்துருவாங்க. சிஸ்டர், ஏன்டே 50 லட்சம் ரூபா போட சொன்னான், நான் போடுறேன், வங்கி இருக்குமான்னு கேட்குறேன். கேரண்டி சொல்லு. முடியாது. ஏன்னா 50 லட்சம் கிடையாது. ஆனால் வாக்கு தத்தம் அப்படி கொடுக்குறேன். முடியாது, நிலச்சி நிற்காது. எத்தனை புற்றி செல்வல கம்பெனிகள் வந்து விட்டது, எத்தனை வங்கிகள் முளைத்து விட்டது. இதே IOB வங்கியில் 2 லட்சம் ரூபா செக்கு கொடுத்தா காசு இல்லைன்னு சொல்லி 4 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் செக்குக்கு வக்கில்ல வங்கிக்கு. அப்படின்னா இப்படிப்பட்ட வங்கிகளை பணத்தை டெபாசிட் பண்ண என்ன ஆகும்? உங்கள் பணம் உங்கள் கையில் இருக்கட்டுமே. மீதியாக இருந்தால் வங்கியில் போட்டீங்க, அது தான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டீங்க, கொஞ்சம் வட்டியாவது கிடைக்கும். அவை அரசுக்கு விரோதம் இல்லை, உண்மை சம்பவம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு முறை ATMல வசூல் பண்ணால் 5 முறை தான் போட முடியும். 6வது முறை போட்டால் 23 ரூபா 75 பைசா அவுட்டு. எல்லாம் அவுட் ஆயிரும். 10 முறை விருவுங்க போச்சா. எங்கள் ஊரில் ஒரு தோசை 5 ரூபா 6 ரூபா தான். ஒரு முறை ATMல பிடிக்கிற அந்த 23 75 பைசா உண்டங்கி 4 தோசை சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். அட்லீஸ்ட் 3 தோசை ஒரு டீ, அட்லீஸ்ட் 2 தோசை ஒரு டீ. மதி வேண்டும். உங்கள் காசு உங்கள் கையில் இருக்கணும். அவதான் ஆண்டவர் சொல்வார், உன்னுடைய ஆகாரத்தை தண்ணியில் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பிரயோஜனப்படும். ஆகவே நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய இடத்துல சேர்த்து வைக்கணும். எம்ஜிஆர் பாடுவார், என்ன ஒரு பாட்டு பாடுவார், ஏமாற்றுகிறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாந்து போகிறோம் இருந்து கொண்டு தான் இருப்பான். நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், விடிய காலம் தான் வருவேன், திருடனை போல வருவேன், ஆனால் உன் வஸ்திரத்தை பார்த்துக்கொள், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், நீ நிர்வாணமாக இராதபடி என் வஸ்திரத்தை காத்துக்கொள். திருடன் வருவான், உன் வஸ்திரத்தோடு பிடுங்கிட்டு போவான். அதுக்கு நான் ஒரு கூட்டமே இருக்கு. இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருதுன்னா லஞ்சம், ஒரு அட்மிஷன்னா லஞ்சம்,
நாடு அப்படி கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கிறது. ஏன் அட்மிஷன் கிடைக்கணும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அட்மிஷன் கேட்குறவங்க யாராவது இருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு திருநெல்வேலி அல்வா நிறுவனங்களுக்கெல்லாம் லஞ்சம், சூக்கேஸாக லஞ்சம் கொடுக்குறோம், தைரியமாக கொடுக்குறோம். அப்போ வருத்தப்பட மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். ஏன் மெரிட்டில் பாஸ் ஆகுங்க, படித்து பாஸ் ஆகுங்க, வேலை இல்லைன்னா விவசாயம் செய்யுங்க, என்ன குறைச்சல் உங்களுக்கு? உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே நம்ம ஏமாந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. கற்று தெரிந்து கொள்வதற்கு சில காரியங்களை வைத்திருப்பார். தாவீது வனாந்தரத்துக்கு போனா அரண்மனை இளவரசன் காட்டுக்கு போயான்னு சொன்னான். யாக்கோ பெரிய பணக்காரன், ஏன் ஆடு மேய்க்க போன்னு சொன்னான். மோசே அதிபதி, அரண்மனையில் அதிபதி, ஏன் மாடு மேய்க்க போனாவை? எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. வரும்போது நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இனி ஒரு முறை ஏமாறாமல் பார்க்க வேண்டும். ஒரு முறை நான் இந்த ஆலயத்தில் அந்த பில்டிங்கில் இதுக்குள்ளே நுழையும் போது என் பொண்டாட்டி அந்த வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு அந்த பணம் ஏமாத்தின கண்ணப்பா செட்டியாருக்கு ஃபோன் பண்ணுறான். ஒரு 5000 ரூபா கொடுங்க, என் பிள்ளை படிக்கட்டும்னு. 50 லட்சம் எங்கே இருக்கு? 5000 எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? அப்போ வாண்டி போன உடைச்சேன். ஏன்னு சொன்னால் நான் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு இந்த தொகை தான் எனக்கு ஃபீஸ். ஒரு பிஏ படிக்கணும்னா நீங்கள் 30 வருஷத்துக்கு 30,000 செலவு பண்ணணும். நான் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு இழந்தது என்னுடைய பத்திரிகை துறை இந்த 50 லட்சம். அதிலே 1.25 லட்சம் ரூபா கொடுக்க முடியாமல் ஊரை விட்டே ஓடினேன் கடையாளுக்கு. அண்ணா நகர் ரவுடிகள் என்னை தேடினார்கள். ஒரு நாளைக்கு 1.25 லட்சம் ரூபா வட்டி கட்டணும். 1.25 லட்சம் ரூபாய் யார் கட்ட முடியும்? 1999 ஆவடியில் தேடுவார்கள், சாலிகிராம அலுவலகத்தில் தேடுவார்கள், திருமங்கலம் ஐஸ்வர்யா பில்டிங்